நான் என்னோட பாட்காஸ்ட் மற்றும் யூடியூப் சேனலை தொடங்கறதுக்கு முன்னாடி புக் ரிவ்யூஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த நேரத்தில் எந்த புத்தகத்திலேருந்து ஆரம்பிக்கலான்னு யோசிச்சு தள்ளி போட்டுட்டே இருந்தேன். அப்போ தான் இந்த புத்தகம் எனக்கு என்னோட சவால்களை எதிர்கொள்வதற்கான ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. அப்படின்னா அது என்ன புத்தகமாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? வணக்கம், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது books.com லிட்கியானோட தமிழ் எபிசோட். இது ஒரு புக் ரிவ்யூ பாட்காஸ்ட். அப்புறம் நான் உங்கள் ஹோஸ்ட் சுபாஷினி. இந்த எபிசோட் இங்கிலீஷ்லேயும் மற்றும் ஹிந்திலையும் இருக்குது. விருப்பப்படுறவங்க அதையும் கேட்டு ரசிங்க. அப்டேட்டடாக இருக்க ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. புக் ரிவ்யூ பண்ணுறதுல நான் பெரிய எக்ஸ்பர்ட்டெல்லாம் இல்லைங்க. பொதுவாக நான் படிக்கிற புத்தகங்களில் எனக்கு பிடிச்ச, எனக்கு தெரியாத இல்லை என்னையே ஆச்சரியப்படுத்தின விஷயங்களை நான் நோட் பண்ணுறது உண்டு. அப்படி தான் அனுஹாசன் புத்தகத்தையும் படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் இந்த புத்தகத்து மேலே எனக்கு இருந்த அபிப்பிராயத்தையும் அவங்க எழுத்துக்கள் கொடுத்த ஊக்கத்தையும் பாராட்டுற விதமாக இந்த ரிவ்யூ அமைஞ்சிருக்கு. ஆமாங்க, அனுஹாசனின் சனி சைட் அப் புத்தகம்தான் நாம் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க கேட்கலாம். நான் பார்த்த ஒரு சில திரைப்படங்கள், டிவி நிகழ்ச்சிகளிலிருந்து எனக்கு தெரிஞ்ச அனுஹாசன் அழகாக புன்னகைக்கும் ஒரு மகிழ்ச்சியான நபர், ஒரு நிலை மனதுடையவர், நம்பிக்கையானவர். அது மட்டும் இல்லை, தான் என்ன செய்கிறோம்னு நல்லா தெரிஞ்சு செய்கிற ஒரு பெண்மணி. அவங்களுடைய எழுத்திலும் அது பிரதிபலிக்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் எனக்கு என்ன வேடிக்கையாக இருந்ததுன்னா, ஒரு இந்திய பெண் தன்னை பற்றி எழுதுறது, அதுவும் இளமையாக இருக்கும்போதே ஒரு சுயசரிதை எழுதுறது, இப்படி யாருமே சகஜமாக பண்ண மாட்டாங்க. தான் ஒரு பிரபலங்கிற எந்த ஒரு பந்தாவும் இல்லாமல் அனு தன் வாழ்க்கையை பற்றியும் தன்னோட வாழ்க்கையில் இருக்கிற மக்களை பற்றியும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸுகளை பற்றியும் திரைக்கு உள்ளேயும் திரைக்கு வெளியும் தனது வாழ்க்கை பற்றிய நேர்மையான மற்றும் பொழுதுபோக்கான விவரங்களை கொடுக்குறாங்க. இந்த வாழ்க்கை வரலாறு சுயசரிதைகளின் சிறப்பம்சம் என்னன்னா, அது ஒரு கற்பனை கதை இல்லை, ஒருவரின் வாழ்க்கையை பற்றி ஒரு பார்வை. உங்களை மாதிரி என்ன மாதிரி வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை, அவங்களோட சிந்தனையை, அவங்களோட சிந்திக்கிற விதத்தை, அவங்களது பழக்க வழக்கங்களை, தவறான தேர்வுகளை, தவறுகளிலிருந்து அவங்க கற்றுக்கொண்ட பாடங்களை மற்றும் அவங்க வாழ்க்கையிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ள சில முக்கியமான பாடங்களை வெளிப்படுத்துறது தான். ஒருவேளை உங்களுக்கு அணுவை தெரியாதுன்னா அவங்கள பற்றின ஒரு சின்ன பின்னணி கொடுத்தா தான் உங்களுக்கு இந்த ரிவ்யூ சுவாரஸ்யமாக இருக்கும். திருச்சியில் வழக்கறிஞரும் தொழிலதிபருமான சந்திரஹாசன் மற்றும் அவரது மனைவி கீதாமணி தம்பதியருக்கு பிறந்தவங்க தான் இந்த அனுராதா சி ஆகிய அனு. நம்மளை போலவே மாமரங்களை ஏறி தெருவோர கிரிக்கெட் விளையாடின அனு தான் தி சவுண்ட் ஆஃப் மியூசிக் படத்தை வெறும் 17 தடவை தான் பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க. சின்ன வயசில் எங்கேயும் தன்னோட பெயரை குறிப்பிட விரும்பாத அனு அந்த முயற்சியில் அவங்க ரொம்ப வருஷம் தன்னை அனுராதா சின்னு தான் அறிமுகப்படுத்திக்குவாங்களாம். ஆனால் கடைசியில் அதை அவங்க கைவிட்டுட்டாங்க. தானும் ஹசன்களில் ஒருவர்னு ஒத்துக்கிட்டாங்க. இவங்க இப்போது இங்கிலாண்டில் வசிக்கிறாங்க. வேலை நிமித்தமாக இந்தியாவுக்கும் இங்கிலாண்டுக்கும் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஜஸ்ட் ஃபார் உமன் இந்தியா இதழில் இவங்க ஒரு மந்த்லி காலம் எழுதிட்டு வர்றாங்க. சனி சைட் அப் அனுஹாசனின் முதல் புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதுவது மூலமாக தனது வாழ்க்கையை புறநிலையாக பார்க்க முடியுதுன்னு அவங்க சொல்கிறாங்க. சிரமங்களையும் கஷ்டங்களையும் எதிர்கொள்ளும் போது இவங்க கொண்டிருந்த அந்த தெளிவான தருணங்களை பற்றி சனி சைட் அப் பேசுது. இவங்க ஒரு நடிகை, மாடல், தொகுப்பாளர், தொழில் முனைவோர், மக்களை நேசிப்பவர், கடின உழைப்பாளி, இது எல்லாமும் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது எல்லாத்துலேயும் தனது பெஸ்ட் ஷாட் கொடுத்துருக்காங்க. ஒரு புகழ்பெற்ற குடும்பத்திலிருந்து வந்த இவங்க புகழும் வெற்றியும் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்போட துணை தயாரிப்புகள் தான் என்று நல்லாவே உணர்ந்தவங்க. அவங்கள பொறுத்தவரையில் வாழ்க்கை ஒரு வேடிக்கையான விஷயம். அதை எப்படி வாழணும் என்பதற்கான எந்த வரைபடமும் இல்லை. இதில் பல தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டியது இருக்குது, கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இருக்குது, அப்புறம் மக்களை சமாதானப்படுத்தவும் சாந்தப்படுத்த வேண்டியதும் இருக்குது. அவங்க தன்னை அதிகமாக நேசிக்கிறாங்க தான், ஆனால் ஒரு நார்சிஸ்ட் போல அல்ல. அவங்களுடைய விரைவான அறிவு, சொந்த தவறுகளை நினச்சி சிரிக்கிற தன்மை, மந்தமான விஷயங்களில் கூட ஒளியை கண்டுபிடிக்கிற திறன், இது எல்லாம் படிக்கிறப்ப நமக்கே ஒரு புத்துணர்ச்சி ஊட்டுது. இந்த புத்தகத்தில் சில அத்தியாயங்களின் தலைப்பே சுவாரஸ்யமாக இருக்குது. உதாரணத்துக்கு
ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, பீயிங் அ உமன், ட்ராவல் டைரி, இது போல். அது எந்த சூழ்நிலையிலுமே அவங்க அணுகக்கூடிய நண்பர்களை பற்றி, வேலை செஞ்ச இயக்குநர்களை பற்றி, அவங்களோட பயண சாகசங்கள், விவாகரத்து பற்றி, வெளிநாட்டில் அவங்களோட வாழ்க்கை, மீண்டும் அவங்க காதல் வயப்பட்டதை பற்றியெல்லாம் விவரிக்குது. இந்த பிரிவுகள் நம்மளுக்கு ஊக்கம் அளிக்கிறது மட்டும் இல்லை, நம்மளை ஈர்க்கும் வாசிப்பாகவும் இருக்குது. அனு பல நாடுகளுக்கு தன்னிச்சையாக பயணித்தது. அவங்களுக்கு அங்கே கிடைச்ச அனுபவங்கள் பற்றின கதைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றவங்ககிட்ட இருந்து அபத்தமான எதிர்ப்புகள், எதிர்வினைகள் வந்த போதும் அவங்க ஒரு நாளும் அவங்களோட முடிவுகளை மாற்றிக்கிட்டதில்லை. ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது சரியான முடிவுன்னு. ஒருத்தரோட பேருக்கு பின்னாடி ஒரு பிராண்ட் இமேஜ் இருக்கும்போது அவங்க சில எல்லைகளுக்குள்ளே தான் செயல்பட முடியும். அணு விஷயத்தில் அவங்க ஆர்வத்தை அவங்க எல்லைகள் அவங்களுக்கு தடையாவோ தடுக்கவும் இல்லை. இதில் பகிரப்பட்ட சம்பவங்கள் உங்களை சிரிக்க வைக்கும், உங்கள் இதயத்தை கட்டி இழுக்கும், சிலது அனுதாபப்பட வைக்கும், உங்களை கொஞ்சம் பொறாமப்பட வச்சு பல்வேறு விஷயங்களை உணர வைக்கும். என்னோட ஃபேவரட் சம்பவமான பூனே சுவாமிஜி பற்றி சொல்கிறேன். அது ஸ்பாய்லர் ஆகாதுன்னு நினைக்கிறேன், அதனால் அதை மட்டும் ஷேர் பண்ணுறேன். அனுவோட இந்த பூனை திருப்பதி சுவாமி வெங்கடேஸ்வரர் ஃபோட்டோ முன்னாடியே எப்பயுமே உட்காந்துருக்குமா. இப்படிப்பட்ட ஆன்மீக பூனையை அனு பார்த்ததே இல்லையா. அதனால தான் அதுக்கு சுவாமிஜின்னு பேர் வச்சாங்களாம். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த சுவாமி படத்துக்கு பின்னாடி ஒரு ஜன்னல் இருக்கிறத அவங்க கவனிச்சிருக்காங்க. அது வழியாக சில அணில்கள் வீட்டுக்குள்ளே வந்து போகிறதுமா இருந்திருக்கு. அந்த அணில்கள் தீனியை தேடி அந்த அறையில் சுற்றி வரும்போது தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த சுவாமிஜி இல்லை, பொறுமையாக வேட்டையாட காத்திருக்கிற வேட்டையன். இந்த அத்தியாயம் மட்டும் இல்லைங்க, அவங்க பண்ணுற சொதப்பல்கள், கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் அதை ஏற்றுக்கிற விதம், இதெல்லாம் நம்மளை விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கும். ஒரு தமிழராக அவங்களுடைய சில விஷயங்களை என்னால் ஒப்புக்கொள்ள முடிஞ்சுது. குறிப்பாக சொல்லணும்னா, மனசளவில் எப்பவும் இளமையாக இருக்கணுங்கிற அவங்களோட எண்ணத்தை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. சில பக்கங்களை படிக்கும்போது நான் சத்தமாக சிரிச்சிட்ருக்கிறத நானே கவனித்தேன். சில பக்கங்களை படிக்கும்போது ரொம்ப அமைதியாக கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். சில கருத்துக்களை ஒத்துக்கிட்டேன், சில கருத்துக்களோட எனக்கு உடன்பாடு இல்லை. அவங்களோட சாதனைகளை பார்த்து ரொம்பவே வியந்தேன். அதனால கூட இந்த புத்தகம் நேர்மையான எழுதப்பட்டிருக்குன்னு நான் உணர்ந்தேன். சனி சைட் அப் சுய உதவி, செல்ஃப் ஹெல்ப் புத்தகங்கள் கேட்டகரியில் வருது. இதை படித்ததுக்கப்புறம் தான் இது அதையும் தாண்டி நிறைய விஷயங்களை தனக்குள்ளே அடக்கி வச்சிருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த புத்தகம் எண்ணற்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்துது. அனுஹாசன் பல்வேறு பிரிவுகளில் பகிர்ந்து கொண்டதோட நம்ம சொந்த வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளை பற்றி ஆழமாக சிந்திக்காமல் நம்மளால் இருக்க முடியாது. சின்ன சின்ன சுய குறிப்புகள் ரொம்ப தெளிவாக இருந்தது. அது வாசகராகிய நமக்கு பல வழிகளில் பயன்படக்கூடியதாக இருக்குது. இதைத்தான் நான் சுய உதவி பகுதின்னு சொல்லுவேன். ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு முடிவில் வர இந்த சின்ன குறிப்புகள் அறிவுரை சொல்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப எங்கேஜிங்காக எளிதில் புரிகிற வகையில் இருக்குது. புது எழுத்தாளராக அவங்க கதை சொல்லும் விதம் மிகவும் முறைசாராக இருந்தது. ரொம்பவே ஈடுபாடோட புத்துணர்ச்சி ஊட்டும் வகையில் அவங்க எழுதியிருக்காங்க. புதுசாக எழுதுகிறவங்க ஏற்கனவே பிரபலமாக இருக்கிற ஒரு எழுத்தாளரோட சாயலில் எழுதுவாங்க. ஆனால் அனுஹாசனின் எழுத்து ரொம்பவே ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. அவங்களுக்குன்னே ஒரு பாணியை உருவாக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நேரில் பேசுகிற மாதிரி தெளிவாக இருந்தது. வெற்றி உங்கள் தலைக்கு ஏறக்கூடாது, அதே போல் உங்கள் தோல்வி உங்களை குருடாக்கக்கூடாது. இதுதான் அவங்க சொல்கிற ஒரு படிப்பினை. வாழ்க்கை மற்றும் மக்கள் மீதான அவங்களது மன்னிக்க முடியாத நிலைப்பாடு சிலரை புருவங்களை உயர்த்த வைக்கலாம். ஆனால் அனு புன்னகிச்சுக்கிட்டே வாழ்க்கையின் வேடிக்கையான பக்கங்களை ஆராய கிளம்பிடுவாங்க. அவங்க சொந்த வார்த்தையில் சொல்லணும்னா, என் முட்டாள்தானம் உங்களை சிரிக்க வைக்கலாம், அல்லது பதிலுக்கு எங்காவது உங்களை தூண்டவும் செய்யலாம். நம்ம வீட்டுக்கு வேலை செய்ய வர வேலையாட்கள் இல்லைன்னா அறிமுகமே இல்லாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட நம்ம ரொம்ப நேரம் அரட்டை அடிச்சிருப்போம். பல கேள்விக்கு அப்புறம் நம்ம பாயிண்ட்டை ஆதரிக்கிற அம்மா அப்பாவை பார்த்துருப்போம். என்ன நடந்தாலும் நம்ம கூடவே இருக்கிற சில நண்பர்கள் இருப்பாங்க. இதுபோல் சில சம்பவங்களோட நம்ம தொடர்பு படுத்திக்காமல் இருக்க முடியாது. நான் மேலும் மேலும் உங்களுக்கு ஸ்பாய்லர்ஸ் கொடுக்க விரும்பலை. ஒரு டீனேஜரின் குதூகலத்தோட அனு அவங்க வாழ்க்கையை விவரிக்கிறாங்க. இந்த புத்தகம் நேர்மறையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது.
அது மட்டும் இல்லை, அவங்க குறிப்பிட்ட சுய குறிப்புகள் நீண்ட காலத்துக்கு என்னோட இருக்க போகுது. இந்த சனி சைட் அப் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மற்றும் ஸ்கிரிப்டில் இருக்குது. படிக்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக படிங்க. படிப்பணிகள் எப்பவுமே நமக்கு எதிர்பாராத இடத்துல இருந்தால் வரும். ஆனால் இந்த விழிப்புணர்வு நமக்கு பல வருஷங்களுக்கு அப்புறம் தான் வரும். உண்மைதான் இல்லை? தற்செயலாக எடுத்த இந்த புத்தகம் எனக்கு பிடித்த புத்தகங்களில் ஒன்றா மாறிடுச்சு. நான் இதை பரிந்துரைக்கிற காரணம், அனுவின் நகைச்சுவை உணர்வு நிச்சயமாக உங்களையும் சிரிக்க வைக்கும். இந்த காலகட்டத்துக்கு ரொம்பவே தேவையானது. நம்ம சோர்ந்து இருக்கும்போது, நம்மளே குறைவாக எடை போடும்போது இந்த சனி சைட் அப் நம்மளை உற்சாகப்படுத்தி மேலே தூக்கி விட உதவும். முக்கியமாக பெண்களை. அனு அவங்க சனி சைடாக மேலே கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் எப்போ கொண்டு வர போகிறீங்க? நீங்கள் இதுவரை கேட்டுட்டு இருந்தது அனு ஹாசனின் சனி சைட் அப் புத்தகத்தின் விமர்சனம். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். books.comோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி இந்த எபிசோட் பற்றின உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு books.com பற்றி சொல்லுங்கள். கடைசி வரை இணைந்திருந்ததுக்கு நன்றி. அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை சாயோனாரா.